ஹெமாஞ்சியோவை பற்றி compressibility the clinically ana they are experts, so they are advanced சொல்றாங்க என்ன capillary cavernous அப்படினா. But clinically whenever you are seeing any vascular lesion, the classical sign of vascular lesion is another compressibility. Okay, compressibility. So what is the difference between compressibility and reducibility? This is the difference. Okay, so because vascular lesion உள்ள வெசல் இருக்கும், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, ஒரு ஹெமாஞ்சியோமா இது மாதிரி ஒரு இது இருக்கு, அதை நீ கம்ப்ளீட்டாக அக்ளூட் பண்ண முடியுமா? கம்ப்ளீட்டாக அக்ளூட் பண்ண முடியாது. பட் என்ன பண்ண முடியும்? யூ கேன் கம்ப்ரஸ். பட் எடுத்தோடனே என்ன ஆகிடும்? மறுபடியும் நார்மலுக்கு வந்துடும். பட் ரெடியூசிபிலிட்டி நாட் லைக் தட். ஓகே, ரெடியூசிபிலிட்டி சாக்கில் இருக்குது, ரெடியூஸ் பண்ணிடுற, நீ மறுபடியும் ஸ்ட்ரெயின் பண்ணி காஃப் பண்ணால் தான் மறுபடியும் வரும், திரும்ப வரும், இல்லைனா வராது. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் compressibility and reducibility. Okay, so the difference between compressibility and reducibility, the ability of hemangioma to shrink or flatten on pressure. This reducibility is ability of இதா போட்டாங்களா? சரி, ஓகே. மெக்கானிசம் இது என்னது? இது அழுத்தினா போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துடும், பட் இது வராது. ஓகேவா? ஸோ இது என்ன போட்டானுங்க? ஓ, இது மாதிரி போட்டாங்களா? ஓகே ஓகே ஓகே. வேறு கிளாசிஃபிகேஷன் போட்டானுங்க. ஸோ கம்ப்ரெசிபிலிட்டி அண்ட் ரெடியூசிபிலிட்டி. வாட் இஸ் இதுலப்பா இதில் இது மாறி இருக்கு. ரெடியூசிபிலிட்டி, வாட் இஸ் ரெடியூசிபிலிட்டி என்ன இருக்கும்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெடியூசிபிலிட்டி? ரெடியூசிபிலிட்டி என்ன? ரெடியூசிபிலிட்டி எதுக்கு? எக்ஸாம்பிள் ஃபார் ரெடியூசிபிலிட்டி ஹெர்னியா. கம்ப்ரெசிபிலிட்டி ஹெமாஞ்சியோமா. the force which require to reproduce the swelling எதுக்கு? ரெடியூசிபிலிட்டிக்கு தேவை. எதுக்கு தேவை கிடையாது? கம்ப்ரெசிபிலிட்டிக்கு தேவை. ஜஸ்ட் யூ ஆர் ரிலீசிங் த ப்ரெஷர், தென் இது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். சரியா? ஸோ then it's the most common tumor in the children, common in girls. Then due to the cellular endothelial hyperplasia with increased mast cell. So biphasic growth, first கொஞ்ச நாள் ரேப்பிடாக வளரும், அப்படியே கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் the gradual involution. ஸோ அப்படியே 5 to 7 years அப்படியே ரிக்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ this is the cavernous hemangioma, this is strawberry hemangioma. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆர் this is Salmon's patch, this is the portwine stain. இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸு I will show you another picture. The capillary malformations. Nowadays the ideal term is capillary malformation. Capillary malformations பாரு, this is Salmon's patch or stork bite. Then the another one be the portwine stain. This is called nevus simplex. This is called nevus flammeus. Okay, this is Salmon's patch எப்படி இருக்கும்? Presence at birth. So எங்க இருக்கும்? nape of the neck faceல இருக்கும். So spontaneous regression disappears completely in 1 year. அப்போ ஒரு பிறக்கிற குழந்தைக்கு நம்ம காமனாக பார்க்குறோம், நேப் ஆஃப் தி நெக் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? அந்த பேட்ச் பேர் என்னது? சல்மான்ஸ் பேட்ச். சரியா? ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்டு nevus simplex. நம்ம பார்த்தோன்னா பாதி பேர் நினச்சிக்குவோம் பெருசாக இருக்கும், ஜெயிண்ட் nevus. when will you say giant nevus? nevus எந்த nevus வந்து giant nevusன்னு சொல்லுவோம்? 5 centimeter. It's more than 20 centimeter. If any nevus size more than 20 centimeter, then you can say is giant nevus. அது பின்னாடி வரும், அதையும் சொல்கிறேன். Then this is it presents at birth. இது என்னது? இது presents at birth but persists throughout the life without any change. Spontaneous regression never occur. So seen in syndromes like Sturge-Weber syndrome and Klippel-Trenaunay-Weber syndrome and Proteus syndrome. இதெல்லாமே இருக்கும். That is portwine stain. Okay, இன்னொன்று இருக்கும், இது பிறந்த 1 yearல இருக்கும், அட் பர்த்தில் இருக்கும், 1 yearல டிக்ரஸ் ஆகிடும். தென் திஸ் ஒன் ஸ்ட்ராபெரி ஹெமாஞ்சியோமா. அது எப்படி இருக்கும்? சைல்டு பர்த் ஸ்டார்ட் அட் பர்த், சைல்டு இஸ் நார்மல் அட் பர்த். எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 1 to 3 weeks it appears the red mark அப்படியே வரும், increasing in size 3 months to form a strawberry or raspberry hemangioma. அப்படியே இம்மெச்சூர் வேசோஃபார்மேட்டிவ் டிஷ்யூ இருந்திருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். ஏன்னா 20 times more common than the portwine stain. பெருசாக வரும். இதில் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். கம்ப்ரெசிபிலிட்டி இருக்கும், பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் பிளட் சப்ளை, அப்படியே வார்ம்த் இருக்கும். சப்போஸ் கேபிலரிஸ் ஆர் வீனஸ் பார்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் என்ன ஆகும்?
it start with 3rd weeks ஸ்டார்ட் ஆகி என்ன அப்படியே வந்துட்டு 1 year வரைக்கும் நல்லா பெருசாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இட்ஸ் பைஃபேசிக், இன்னொரு ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிடும். எப்படி ஸ்டார்ட் ஆகிடும்? it goes slowly begins to disappear and completely 8 to 10 years disappear. So the two things will disappear. One thing will be permanent. எது ரெண்டு disappear ஆகிடும்? சல்மான்ஸ் பேட்ச் அண்ட் ஸ்ட்ராபெரி ஹெமாஞ்சியோமா. இதாகும். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? சல்மான்ஸ் பேட்ச் ஆனது அட் பர்த்லேயே இருக்கும். அட் பர்த்தில் வேற ஒன்று இருக்கும், போர்ட் வைன்ஸ்டைன். பட் பர்த்தில் இருந்து மறையவே மறையாது என்னது? போர்ட் வைன்ஸ்டைன். ஓகே, ஸோ if you are seeing any hemangioma or venous malformation, it's nothing to worry because அது பாட்டுக்கு இருக்கு, கலர் இருக்க போகுது. either it may be a strawberry hemangioma, it will disappear 8 years, then or maybe the Salman's patch, it also disappear at 1 year. ஸோ அதனால் நீ எதுவும் பண்ண தேவையில்லை. அட் பர்த்தில் ஏதாவது இருந்தாலும் you just wait and watch, or else if the patient have typical symptom பெருசாகிட்டே வருதுன்னு தெரிஞ்சுது, லைக் என்னது எஸ்பெஷலி லைக் போர்ட் வைன்ஸ்டைன் ஆர் நீவஸ், அதுக்கு பேர் என்னது? போர்ட் வைன்ஸ்டைன் பேர் நீவஸ் ஃப்ளேமியஸ். அது இருந்ததுன்னா தென் யூ கேன் கோ ஃபார் திஸ் தெரப்பி. இதெல்லாமே பண்ணலாம். either you can laser therapy, pulsed dye laser therapy, or surgical excision or reconstruction. சர்ஜிக்கல் எக்ஸிஷன் என்ன பண்ணோம்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஹெமாஞ்சியோமா தானே? ஹெமாஞ்சியோமா என்னதான் ஒரு வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன் இருந்தாலும் அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபீடிங் வெசல்ஸ் இருக்கும். சரியா? ஸோ ஹெமாஞ்சியோமா மல்டிபிள் இப்படி இது எல்லாமே சேர்ந்து இது எல்லாமே ஒரு டியூமராக ஃபார்ம் ஆனாலுமே கூட ஏதாவது ஒரு ஃபீடிங் வெசல் இருக்கும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ? யூ ஹேவ் டு லைகேட் தி ஃபீடிங் வெசல். ஆர் இதுக்கு மட்டும் தனியாக பார்த்துட்டு இதுக்கு மட்டும் என்ன பண்ணலாம்? எம்பலைசேஷன். என்ன இது மட்டும் எம்பலைசேஷன் பண்ணலாம். ஏன்னா யூ ஷுட் நாட் எடுத்தோடனே ஹெமாஞ்சியோமா எடுத்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் வேஸ்குலர் டியூமர் சர்ஜரி பண்ணால் எப்படி இருக்கும்? ப்ளீடிங், ஏன்னா எக்ஸசிவ் ப்ளீடிங், கண்ணாமனான் ப்ளீட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் யூ ஹாவ் டு reduce the swelling size by either preoperative chemoembolization or fat embolization or embolization. ஏதாவது என்னது ஆர்டிஃபிஷியலாக நீ எம்பலைசேஷன் பண்ணி இந்த ஆர்டரி நீ பிளாக் பண்ணிட்டுன்னா இது அப்படியே ரெக்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் யூ கேன் டூ ஃபீடிங் வெசல் லைகேஷன் ஆர் லேசர் தெரப்பி ஏதாவது ஒன்று பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ that is the treatment. So pulsed dye laser therapy or surgical excision or reconstruction. Surgical excision பண்றதுக்கு முன்னாடி leading vessels may be ligated. Then எப்பயுமே vascular malformation பண்ணும்போது the incision should be நல்லா வைடா போட்டுறணும், என்ன அடிக்குவேட்டா போட்டுறணும், குட்டியா போடக்கூடாது. ஏன்னா ப்ளீட் எங்கிருந்து ஆகும்னே தெரியாது. அதானே, நீ பாட்டு குட்டியா போட்டு நீ ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீ பிடிக்கிறது கஷ்டம், blood loss ரொம்ப ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் the incision should be adequate and wide exposure before achieving இது. Then sclerotherapy you can give, radiotherapy you can give, then preoperative embolization you can give. இது எல்லாமே பண்ண முடியும். சரியா? Then the atrial venous fistula already நம்ம பார்த்துட்டோம். AV fistula is either maybe acquired or any fistula. நம்ம சொல்லி fistula or sinus cyst எது கேட்டாலும் நீ என்ன தெரிஞ்சுக்கணும், it may be acquired or இதுன்னு சொல்லியிருக்கோம். AV fistula it may be acquired or the congenital AV fistula. Congenital AV fistula இதில் வரலாம் like AV malformation, what see the port Weinstein or Salman's patch or strawberry hemangioma, capillary hemangioma, இது எல்லாமே it's an example for AV fistula. Then acquired எப்போ நடக்கும்? trauma or surgery, dialysis, CKD patients, இதில் நம்ம acquired. ஸோ இதில் என்ன பண்ணுவோம்? த ஹை ஃப்ளோ ஏவி ஃபிஸ்ட்லா ஆர் லோ ஃப்ளோ, எப்பயுமே எனி ஃபிஸ்ட்லா அவுட்புட் வச்சு தான் சொல்லுவோம். ஸோ இஃப் தி ஏவி மால்ஃபார்மேஷனில் வந்து blood flow if more than 800 ml per minute, that is high flow. Normal flow 800 ml, so less than 400 na it's a low flow fistula. சரியா? any fistula you have to இதெல்லாம் வைக்கிறோம்ல, ஆஸ்டமியெல்லாம் வைக்கிறோம்ல. ஆஸ்டமி வைக்கும்போது why you are worrying about ஜஜ்னம் வச்சா நல்லதா இல்லை இலியம் வச்சா நல்லதா? இதில் ஆஸ்டமி வைக்கிறோம். either if you are thrombosis, you are planning for any resection anastomosis, or you are keeping a resection anastomosis பண்ண முடியல, you are keeping ostomy. Which ostomy is best, jejunectomy or ileostomy? Ileostomy. If you are keeping jejunectomy, what will happen? High output fistula. ஏன்னா whatever you eat and அது எல்லாமே அதில் வந்துடும். So electrolyte disturbance are very high. So whenever you are talking about fistula, you have to talk about whether it's a high output or low output or high fistula or low fistula. Same applicable for
AV malformation also. AV malformation also. So if it is more than 800 ml, that is high flow fistula or இது. So காமனாக எங்கே பண்ணுவோம், இந்த எங்கெல்லாம் இது வரலாம் AV malformations, இந்த பெரிய நியூரிசம் இதெல்லாம் வந்துச்சுன்னா பிரெயின், தென் அது மாதிரி சைட்டில் வர்றது. தென் அதர் சைட்ஸ் லிம்ஸ் எல்லாம் எங்கே வேணால் வரலாம். ஸோ த ஃபீச்சர்ஸ் என்னது, ஏவி ஃபிஸ்ட்லா, எனி ஃபிஸ்ட்லா, வாட் இஸ் த ஃபீச்சர்? ஏவி ஃபிஸ்ட்லாவில் இப்போ சப்போஸ் இப்போ நார்மலாகவே ஒரு கையில் ஒரு ஏவி ஃபிஸ்ட்லா நடக்குது, வாட் வில் பி த ஃபீச்சர்ஸ்? கை நார்மலாக வந்து வெயினை பால்பேட் பண்ண முடியுமா? வெயினை பால்பேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ ஏவி ஃபிஸ்ட்லா, ஆர்ட்ரியோ வீனஸ் ஃபிஸ்ட்லா பண்ணிட்டேன், இப்போ கண்டிப்பாக ஆர்ட்ரியிலேருந்து தான் வெயினுக்கு பிளட் வரும். ஸோ இப்போ வெயினை பால்பேட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஆஃப்டர் டூயிங் ஏவி ஃபிஸ்ட்லா, இஃப் யூ ஆர் பால்பேட்டிங் த வெயின், யூ கேன் பால்பேட் த வெயின் ஆல்சோ. ஏன்னா வெயினில் என்னது, ஆர்ட்ரியல் பிளட் தான் ஓடி. ஸோ யூ கேன் பால்பேட் தி வெயின் ஆல்சோ. வாட் இஸ் தட் கால்ட்? ஆர்ட்ரியலைசேஷன் ஆஃப் வெயின்ஸ். The clinical feature of AV fistula is arterialization of veins. So you can feel the veins also. So அதெல்லாம் தான் clinical features இருக்கும். So patient வேற என்ன இருக்கும், physiologically வேற என்ன இருக்கும்? AV fistula murmur. What type of murmur? Continuous murmur, continuous machinery murmur. Continuous machinery murmur will be seen in the AV fistula. Then வேற என்ன feature இருக்கும் பேஷண்ட்டுக்கு AV fistula? பிகாஸ் இன்க்ரீஸ் த அவுட்புட் வீனஸ்லேயே. இப்போ வீனஸில் நார்மலாக 10 ml போக வேண்டியது எவ்வளோ போகுது, ஆர்ட்ரியில் இருக்கிற பிளட் எல்லாம் சேர்ந்து போகுதுல்ல. ஸோ இட் வில் இன்க்ரீஸ் தி கார்டியாக் ஒர்க் லோட். த பேஷண்ட் வில் கோ ஃபார் த பேஷண்ட் வில் கோ ஃபார் இன்க்ரீஸ் தி கார்டியாக் அவுட்புட். இதெல்லாமே நடக்கலாம். சரியா? ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஏவி ஃபிஸ்ட்லா இருக்குது அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் என்ன இன்வெஸ்டிகேஷன் வச்சு கண்டுபிடிப்பேன்? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம்ல, ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் தான். வாஸ்குலர் பொறுத்த வரைக்கும் இதர் டிவிடி ஆர் ஏவி ஃபிஸ்ட்லா ஆர் ஆர்ட்ரியல் டிசீஸ் ஆர் வீனஸ் டிசீஸ், ரெண்டே இன்வெஸ்டிகேஷன் தான். என்னது பேசிக் இன்வெஸ்டிகேஷன்? என்னது டாப்லர் ஆர் டியூப்ளெக்ஸ். அதான் அடுத்த இன்வெஸ்டிகேஷன் என்னது சிடி ஆஞ்சியோகிராம் ஆர் கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராம். ஆர் if patient is urea creatinine rise ஆயிருந்துச்சுன்னா you can't give contrast, so that time you have to go for MR angiogram, no other way. Okay, that's all. Suppose patient contraindication for MR angiogram like patient already placed the prosthesis or pacemaker, இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது எம்ஆர்ஐ கான்ட்ராண்டிகேட்டட் இருக்கும். பேஷண்ட் பார்த்தா யூரியா கிரெட்டினின் ரைஸ் ஆகிருக்கும். அப்போ யூ ஹேவ் டு அவாய்ட் ஹெனோப்ரோடாக்சிக் ட்ரக்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு கிவ் NSL சிஸ்டைன். அண்ட் NSL சிஸ்டைன் இஸ் வாஸ்குலாரிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணும். NSL சிஸ்டைன் கொடுக்கணும். தென் யூ ஹேவ் டு கிவ் பிஃபோர் கிவிங் கான்ட்ராஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் அடிக்வேட் ஃப்ளூயிட்ஸ். இது கொடுத்து தான் என்ன பண்ணோம், you have to give contrast and you can take CT angiogram. Okay, NSL system. So Doppler study பண்ணலாம். So if you are seeing any AV malformation, then directly go for sclerotherapy or compression or your ligation also. அதுக்கு ஒரு பிக்சர் இருக்கும், பிக்சர் போட்டுறீங்களாப்பா? ஓகே, ஓகே, திஸ் இஸ் தி ஃபீச்சர்ஸ். ஏவி மால்ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும், இதெல்லாமே இருக்கும். இன்க்ரீஸ் லென்த், த வித் அண்ட் வார்ம்த் அண்ட் கண்டினியூஸ் மர்மர், த ஆர்டரைசேஷன் ஆஃப் வெயின்ஸ், தென் த பேஷண்ட் ஹேவ் ஹை கார்டியாக் அவுட்புட், கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர், தென் ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி த ஃபீச்சர்ஸ். தென் திஸ் இஸ் acquired AV fistula. The causes are trauma. Then iatrogenic, what we are doing is என்ன fistula, என்னது சிமினோஃபிஸ்ட்லாங்கிறது என்னது? சிமினோஃபிஸ்ட்லா தனி 5 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் சிமினோஃபிஸ்ட்லா? iatrogenic நம்மளா பண்றது. நம்மளா எதுக்கு ஏவி ஃபிஸ்ட்லா பண்ணுவோம்? டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ். காமனா எந்த வெயின் எடுப்போம்? கையில பண்ணுமா காலில் பண்ணுவோமா? கையில. அப்ப கையில என்ன வெயின் இருக்கு? ரேடியல் ஆர்டரி. பக்கத்தில் என்ன வெயின் இருக்கும்? cephalic vein. சரியா? ஸோ அதை வச்சு அப்படி எழுத வேண்டியது. ஐ வில் ஷோ யூ த பிக்சர் ஆல்சோ. சரியா? திஸ் இஸ் அட் த எங்க சேஞ்சஸ் என்னென்ன நடக்கும்? அட் த லெவல் ஆஃப் ஃபிஸ்ட்லா, பிலோ த ஃபிஸ்ட்லா அண்ட் ப்ராக்சிமல் டு த ஃபிஸ்ட்லா. சொல்லுங்க பார்ப்போம். அட் த லெவல் ஆஃப் ஃபிஸ்ட்லா என்ன நடக்கும்? அட் த லெவல் ஆஃப் ஃபிஸ்ட்லா, at the level of fistula or below the level of fistula or the proximal to the fistula. சொல்லுங்கப்பா. at below the level of fistula என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? பா ஏவி ஃபிஸ்ட்லா நீ ஃபார்ம் பண்ணிடுற. இது ஆர்ட்ரி,
இது வெயின், இது வந்து ஹேண்டுன்னே வச்சுக்கோ. சரியா? இது ஹேண்டுன்னே வச்சுக்கோ. இப்போ இதுக்கு ரெண்டுக்கு ஏவி ஃபிஸ்ட்லா ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ ஏவி ஃபிஸ்ட்லா ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இப்போ வாட் வில் ஹேப்பன், ஆர்ட்ரி பிளட் எல்லாமே போய் இங்கே போய் ஃபுல்லாக இங்கே போயிடும். இங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இதுக்கு பிளட் இது போகாது. ஸோ இந்த ப்ராக்சிமலாக என்னது, இந்த ப்ராக்சிமல் டு த ஃபிஸ்ட்லா, இந்த ப்ராக்சிமல் டு த ஃபிஸ்ட்லா என்ன ஆகும், இந்த பிளட் எல்லாமே ஹார்ட்டுக்கு தான் போகும். ஸோ ஹார்ட் வில் கோ ஃபார் ஹைப்பர் டைனமிக் சர்க்குலேஷன், congestive cardiac failure. So these changes will occur in the proximal to the fistula. Okay, distal to the fistula. இங்க இந்த below the level of fistula or distal to the fistula. இந்த பாட்டுக்கு என்ன ஆகும், ஆர்டரியல் பிளட் தான் டைவர்ட் பண்ணிட்டுல, அப்ப இந்த இதுல என்ன ஆகும், பேஷண்ட்க்கு என்ன நடக்கும், இஸ்கீமியா. சரியா? ஸோ டிஸ்டல் பார்ட்ஸ் பிகம் இஸ்கீமிக். ஆனால் இங்கே மீதி வந்து இது வந்து the varicose vein. varicose vein என்ன, dilated vein ஃபார்ம் ஆகிடும். சரியா? அட் த லெவல் ஆஃப் ஃபிஸ்ட்லா, அட் த லெவல் ஆஃப் ஃபிஸ்ட்லா நம்ம ஃபார்ம் பண்ணுறோம்ல, அட் த லெவல் ஆஃப் ஃபிஸ்ட்லா இந்த இடத்துல என்னெல்லாம் வரலாம்னா இதெல்லாம் வரலாம். கண்டினியூஸ் மர்மர் வரலாம், கண்டினியூஸ் ஸ்கார் வரலாம், ஸோ அனியூரிசமல் சாக் வரலாம். ஸோ இதுவே இந்த இடத்துல இருக்கிற ஆர்ட்ரி இதெல்லாமே அனஸ்டமோஸ் பண்ணனால இதெல்லாமே இந்த அனியூரிசம் இதெல்லாமே ஃபார்ம் ஆகும். ஸோ த சேஞ்சஸ் ஏவி ஃபிஸ்ட்லா, அந்த எதெல்லாம் ஏவி இந்த சேஞ்சஸ் நடக்கும், த ப்ராக்சிமல் டு த ஃபிஸ்ட்லா, தென் ப்ராக்சிமல் டு த ஃபிஸ்ட்லா என்னது, ஆப்வியஸாக என்னது, கார்டியாக் ஒர்க் லோடு தான் அதிகமாகும். கார்டியாக் ஒர்க் லோட் அண்ட் இன்க்ரீஸ் மெஷினரி மர்மர். Then what is this these two signs, Nicolodon sign and Braham sign? Anyone? Braham sign கொடுத்துருக்காங்களே, கொடுத்துருப்பாங்களே. சரி, ஓகே. பிரஹாம் சைன் என்னதுப்பா, நீங்கள் இந்த இது தானே, இப்போ ரெண்டு இது இருக்கும். இப்போ இந்த ப்ரெஷர் இருக்குது, இப்போ இந்த ஆர்ட்ரி இருக்குது, இது இருக்குது. இப்போ நீ இந்த இதில் அக்ளூட் பண்ணிடுற, இந்த ஆர்ட்ரி அக்ளூட் பண்ணிடுற. ஆர்ட்ரி அக்ளூட் பண்ண நடக்கும் ஏவி ஃபிஸ்ட்லால. இப்போ ஏவி ஃபிஸ்ட்லா போயிட்டு இருக்குல்ல, இப்போ ஏவி ஃபிஸ்ட்லா இந்த இடத்துல இருக்கு. இப்போ நீ இந்த ஏவி ஃபிஸ்ட்லாவையோ இல்லை இந்த ஏவி ஃபிஸ்ட்லாவில் இந்த ஃபிஸ்ட்லா சைட்டை அக்ளூட் பண்ணிடுற. வாட் வில் ஹேப்பன்? பேஷண்ட்க்கு என்ன நடக்கும், லாஜிக்காக சொல்லுங்கப்பா, என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? இப்போ ஆர்டிலைசேஷன் ஆஃப் வெயின் நடக்குமா? நடக்காது, அது நார்மல் ஆகிடும். ஹை கார்டியாக் அவுட்புட் வருமா? வராது. மெஷினரி மர்மர் இருக்குமா? இருக்காது. ஸோ த பிரஹாம் சைன் அதெல்லாம் என்னன்னா, த ப்ரெஷர் இஸ் அப்ளை டு தி ஆர்ட்ரி, த ப்ராக்சிமல் டு த ஃபிஸ்ட்லா, த ஸ்வெல்லிங் வில் சைஸ் ரிடியூஸ், த்ரில் கம்மி ஆகிடும், மெஷினரி மர்மர் கம்மி ஆகிடும். தென் த பேஷண்டோட கார்டியாக் அவுட்புட், எவ்ரி திங், பல்ஸ் ரேட்டு, இது எல்லாமே, அதுக்கு பேர் தான் என்னது, பிரஹாம் சைன். பிரஹாம் சைன் ஆர் நிக்கோலாண்டின் சைன், இது எல்லாமே ரெண்டு தான். ONI நிக்கோலாண்டின் சைன், இது ரெண்டும். புரியுதா இல்லையாப்பா? என்ன, பிகாஸ் நீ இதை போய் நீ இதை அழுத்திட்ட அப்படின்னா, சாரி இதை அழுத்திட்ட அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து இங்கே போகாது நின்றும். ஸோ ஏவி ஃபிஸ்ட்லால் இருக்கிற அந்த சைஸு, ஆர்டிலைசேஷன் ஆஃப் வெயின்ஸ் நார்மல் ஆகிடும், கார்டியாக் அவுட்புட் கம்மி ஆகிடும், தென் கார்டியாக் லோடு எல்லாமே கம்மி ஆகிடும். தட் இஸ் கால்ட் இந்த பிரஹாம் சைன். So the investigation, Doppler or CT angiogram, the management, you have to exercise the fistula, இங்க இருக்கிற fistula exercise பண்ணிரணும், or reconstruction with graft, இதை எடுத்து இது பண்ணணும், or you have to ligate the four things, இது நாளே ligate பண்ணணும், or இந்த நாளே ligate பண்ணிரணும். Then Hunter's ligation ஒன்று இருக்கும், அது வந்து ஆர்ட்ரி ஃபுல்லாகவே அக்ளூட் பண்ணுற மாதிரி வரும். ஆர்ட்ரி ஃபுல்லாகவே அக்ளூட் பண்ணிட்டுன்னா the distal limb goes for ischemia. So we are avoiding the இது. ஸோ த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் இது என்னது, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஏவி ஃபிஸ்ட்லா யார், ஏவி மால்ஃபார்மேஷன் என்னது, ஏவி மால்ஃபார்மேஷன் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னது, எக்ஸிஷன் ஆஃப் ஃபிஸ்ட்லா. எக்ஸிஷன் ஆஃப் ஃபிஸ்ட்லா, ஃபிஸ்ட்லாவை எக்ஸசைஸ் பண்ணிட்டு யூ ஹேவ் டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன். எங்கள் ஆர்டரில் இந்த கேப் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வித் இதர் பேட்ச். என்ன பேட்ச்? டேக்ரான் பேட்ச் ஆர் டேக்ரான் கிராஃப்ட். ஓகேவா? சப்போஸ் இது இருந்தது, மற்ற இந்த லைகேஷன்லாம் முன்னாடி பண்ணுவாங்க, இந்த குவாட்ரபிள் லைகேஷன், இந்த ஹண்டர்ஸ் லைகேஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த லைகேஷன் பண்ணுறதுனால பெரிய சைடு எஃபெக்ட் என்னது, ஆர்ட்ரியே ஃபுல்லாக லைகேட் பண்ணிடல, அப்போ என்ன நடக்கும், பேஷண்ட்டு வில் கோ ஃபார் இஸ்கீமியா அதிகமாக நடக்கும். ஏன் லைகேட் பண்ணுறாங்கன்னா, அந்த கொலாட்ரல்ஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கிறதுல லைகேட் பண்ணுவாங்க. என்ன, லைகேட் பண்ணால் கொலாட்ரல்ஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கிறத லைகேட் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் for ischemia. So the ideal treatment will be the ligation of the fistula tract. Okay, then and the seminofistula போறோம் சொல்லிரலாம். deep vein thrombosis,
Just கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். deep vein thrombosis. What is deep vein thrombosis? deep vein thrombosis ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், நம்ம ட்ரையட் பார்த்துருக்கோம்ல. என்ன ட்ரையட்? விர்ச்சுவஸ் ட்ரையட். வாட் இஸ் த விர்ச்சுவஸ் ட்ரையட்? என்ன விர்ச்சுவஸ் ட்ரையட்? ஸ்டேசிஸ், எண்டோதீலியல் இன்ஜுரி. ஓகே, விர்ச்சுவஸ் ட்ரையட். ஸோ நீ எப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டிவிடி பார்த்தீங்கனாலுமே யூ ஹாவ் டு திங்க் ஆஃப் தீஸ் 3 things. இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும் என்ன. ஸோ சப்போஸ் பேஷண்ட்ஸ் ட்ராவலிங் ஃபார் லாங் டைம், இந்த ஃப்ளைட்டு ட்ராவல்லாம் பண்ணுறாங்களே, ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் 12 hours 13 hours அப்படியே உட்காந்துட்டே போவாங்க. அவங்களுக்கு வந்து டிவிடி வரும். அந்த டிவிடிக்கு பேர் என்னது? ட்ராவலர்ஸ் டீப் வெயின் த்ராம்போசிஸ். ட்ராவலர்ஸ் டீப் வெயின் த்ராம்போசிஸ். சப்போஸ் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டே இருப்பாங்க, 10 மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு டிவிடி வந்துடும். அதுக்கு பேர் என்னது? இ த்ராம்போசிஸ். இ த்ராம்போசிஸ். ஸோ ஒன் இஸ் த இம்மொபிலிட்டி, த ட்ராவல், ஏர் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வர்றது வந்து ட்ராவலர்ஸ் த்ராம்போசிஸ். Then E thrombosis is sitting in front of the computers. They will develop this. So இதெல்லாமே சொல்லுங்க. The causes for deep vein thrombosis. என்னெல்லாம் causes for deep vein thrombosis? Stasis. Stasis எப்போ நடக்கும்? Stasis, prolonged bedridden. Prolonged bedridden. அதுக்கு அடுத்து வேற யாரெல்லாம் prolonged bedridden இருப்பாங்க? CVA patient, hemiplegia patient, or severely ill patient, or obese patient, obesity, சரியா, இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஆர் த பேஷண்ட் டேக்கிங் ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் வரலாம். ஸோ தென் அடுத்து வந்து ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட். ஹைப்பர் கோயாகுலபிள் ஸ்டேட் எதுக்கு வரலாம்? அதுதான் அந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், ஹார்மோன்ஸ். தென் ஆல் மெலிக்னன்சி. ஆல் மெலிக்னன்சி இஸ் த ப்ரோகோயாகுலன்ட் ஸ்டேட். ப்ரோகோயாகுலன்ட் ஸ்டேட், மெலிக்னன்சி. ஸோ if a patient is developing DVT without any cause, patient நல்லா இருந்திருப்பாங்க, நீ என்ன நினச்சிப்ப? ஓகே, சார் சொன்னார்ல எண்டோதீலியல் இன்ஜுரி நடந்திருக்கணும், ஆர் ஸ்டேசிஸ் நடந்திருக்கணும், ஆர் பேஷண்ட் ஹார்மோன்ஸ் எடுத்துருந்துருக்கணும், நம்ம தான் ஒன்றும் எடுக்கலையே, அப்புறம் எப்படி திடீர்னு டிவிடி வருது அப்படின்னா, unprovoked DVT, rule out malignancy. Rule out malignancy. Unprovoked DVT without any cause, then you should suspect. Okay, so like enana malignancy, like pancreatic cancer, gastric cancer, then ovarian cancer. What is that syndrome called? Troisius syndrome. Troisius syndrome. Troisius syndrome. Okay, malignancy, superficial thrombophlebitis வருதுல, என்ன thrombus இல்ல, thrombus எப்ப ஃபார்ம் ஆகும்? malignancy-ல இந்த கண்டிஷன்ல malignancy, these three things. The pancreatic cancer, gastric cancer, lymphoma, ovarian cancer, இந்த கேன்சர் எல்லாம் வராது. ஓகேவா? ஸோ ஆல் expect malignancy in the hypercoagulant, because all cancers are என்ன சொல்லியிருக்கேன்? Procoagulant state. Procoagulant state. So they are more prone to develop DVT. Okay, so DVT causes நீ எப்பயுமே யோசிக்க கூடாது. DVT causes நீயே தான் எழுதணும். அதனால தான் நாங்கள் எழுதலை. ஸோ ஸ்டேசிஸ் வச்சு எழுதணும். ஃபார் த ப்ரொலாங்டு சர்ஜரி ஆர் ப்ரொலாங்டு பெட்ரிடன், சிவிஏ, ஒபீஸ், இதெல்லாமே. மேஜர் சர்ஜரியில் ஏன் வருது? மேஜர் சர்ஜரி படிச்சிருப்பீங்களா? ஆல் சர்ஜரி வில் ப்ரொடியூஸ் டிவிடி, டிவிடின்னு படிப்போம். ஒய் மேஜர் சர்ஜரி வில் ப்ரொடியூஸ் டிவிடி? எண்டோதீலியல் இன்ஜுரி. எண்டோதீலியல் இன்ஜுரி என்ன மேஜர் சர்ஜரி தானே? மேஜர் எப்படி, ஹவு மேஜர் சர்ஜரி ப்ரொடியூஸ் எண்டோதீலியல் இன்ஜுரி? மேஜர் சர்ஜரி எஸ்பெஷலி படிச்சிருக்கீங்களா? ஆல் மேஜர் சர்ஜரி பேஷண்ட்ஸ் தே ஆர் மோர் ப்ரோன் டு டெவலப் டிவிடி. படிச்சிருக்கோம்ல? ஏன்? பிகாஸ் இஃப் யூ ஆர் மோஸ்ட் டிஷ்யூ ஹேண்ட்லிங், டிஷ்யூ ஃபேக்டர்ஸ் வில் பி ரிலீஸ்ட். டிஷ்யூ ஃபேக்டர்ஸ், ஆல் மேஜர் சர்ஜரி டிஷ்யூ ஃபேக்டர்ஸ் வில் பி ரிலீஸ். நீ இது படிச்சிருப்பீங்களா? கிளாட்டிங் மெக்கானிசம் படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? ஃபிசியாலஜியில் செம்பிளிங்களை கொடுத்துருப்பானே, அதில் பார்த்தா எக்ஸ்டென்சிக் பாத்வே, இன்ட்ரென்சிக் பாத்வேல கொடுத்துருப்பான், டிஷ்யூ ஃபேக்டர்னு கொடுத்துருப்பான். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல டிஷ்யூ ஃபேக்டர்னு கொடுத்துருப்பான். இது எதுக்குடா சும்மா சம்மந்தமே இல்லாமல் டிஷ்யூ ஃபேக்டர் எல்லாமே ஃபேக்டர்னு கொடுத்துருப்பான். அங்கே மட்டும் ஒரு டிஷ்யூ ஃபேக்டர்னு கொடுத்துருப்பான். அந்த டிஷ்யூ ஃபேக்டர் யாரு? பாடியிலிருந்து ரிசீவ் ஆகிற டிஷ்யூ ஃபேக்டர். டிஷ்யூ ஃபேக்டர் வில் ஸ்டிமுலேட் the coagulation cascade. That's why you have to ask major surgeries. Major surgeries. Okay, so all these things will produce the deep vein thrombosis. This is the causes. Then oral contraceptive pills also, if patient withdrawing the oral contraceptive pills, then the risk of DVT also reduces.
கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்க டிவிடி ரிஸ்க் அதிகமாக இருக்கும். கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுத்துட்டாங்கன்னா நிப்பாட்டிட்டாங்கன்னா டிவிடி வராது. சரி. ஸோ இஃப் டிவிடி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் இஃப் தேர் இஸ் எனி டிவிடி? வாட் இஸ் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்? இது ஃபிமோரல் வெயின், இது பாப்லிட்டல் வெயின்னா அது ஃபுல்லாக அக்ளூட் ஆயிடுச்சு. இப்போ வாட் வில் ஹேப்பன்? கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எனி டிவிடி, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிம்டம்? ஃபீவர். நேற்று ஒன்று சொன்னமே டிவிடி கண்டிப்பாக ஒன்று டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் ஒன்று சொன்னமே, என்னது? நேற்று சொன்னமேடா இது கண்டிப்பாக ஒரு நேற்று படித்த ஒரு டயக்னோசிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் டயக்னோசிஸ் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் டிவிடி. சரியா? Whenever you are seeing any patient with cellulitis, you should rule out DVT because DVT is dangerous in cellulitis. Adana cellulitis we can giving antibiotic like magnesium sulfate dressing, limb elevation, you can save the patient. But DVT we have to treat aggressively. சரியா? So adula enna features irunchu? Adile fever irunchu. So fever almost seen all the patients. Almost all the patients. சரியா? So and also the earliest symptom, so ரெண்டுலி கால் வீங்கி இருக்கும், the pain and swelling like cellulitis, there will be a diffuse swelling of the இது. Then you can see the blebs also, the multiple blebs also, skin blebs also you can see the skin, that is DVT. Then the positive Homan sign and the positive Moses sign. Positive Homan sign, Moses sign another squeezing of calf muscles, then forceful dorsiflexion. ரெண்டு பண்ணாலும் பேஷண்ட்க்கு என்ன வரும்? என்ன பெயின் வரும். ரெண்டு பெயின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக there will be a block in the this one DVT. Then symptoms முடிஞ்சு. What is phlegmatia alba dolens? What is phlegmatia ceruleus dolens? இந்த ரெண்டு வேர்டு படிச்சிருப்பீங்களே, அப்படின்னா என்னது? It is also seen in DVT. Alpha na என்னது? White leg. இது என்னது? செருலியா அப்படின்னா என்னது? ப்ளூ லெக். செருலியானா ப்ளூ லெக். ஓகே. ஸோ இது எப்படி வருது? இது டிவிடி ஆஃப் ஃபிமோரல் வெயின் மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து மைல்ட் டு மாடரேட் ஸ்வெல்லிங் மட்டும் இருக்கும், பெருசாக இருக்காது. ஸோ இது போகிறனால வந்து இந்த பேல் ஒயிட் லிம் மட்டும் இருக்கும் இந்த பேஷண்ட்டுக்கு. பட் இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இலியாக் அண்ட் எக்ஸ்டென்சிவ் டிசீஸ், ஸோ சிவியர் டிசீஸ். ஸோ the patient will the entire limb is going for gangrene மாதிரி இருக்கும். ஸோ that is cyanotic limb, blue limbல இருக்கும், blue limb-ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ that is the two things in the deep vein thrombosis. One is phlegmatia alpha dolens, the white leg. White leg is severe form, the less severe form, mild to moderate form. அது கொஞ்சம் சிவியராக போச்சுன்னா என்னது? அதுக்கு பேர் என்னது? ceruleus dolens. Okay. So பேஷண்ட்டுக்கு இதெல்லாமே இருக்கும். Then you have to do the duplex scan or the scan. So differential diagnosis, cellulitis, superficial thrombolymphitis. Then Doppler scan or duplex scan. Duplex scan. Okay. What is duplex scan? Kandipa கேட்பாங்க. What is duplex scan? Sir? Okay. It's a B mode plus Doppler scan. B mode plus Doppler scan. Now you can visualize the vein and as well as you can hear the sound. And so அதனால both anatomical and physiological test. So you are not injuring the any vein. So it's a non-invasive test. So it's both anatomical and physiological. It's B mode ultrasound. Then you can duplex scan indicated in almost all the arterial disease and venous disease, AV malformation, all these conditions you can use duplex scan. So 8 megahertz, it's like ultrasound, no? So 8 megahertz we are using the sound. So duplex scan in venous system, what are all the things you will see in the venous system? என்ன பார்க்கணும்? venous systemல you have to see these four things. என்ன four things? Visibility of the veins, blood flow, compressibility and reflex. சரியா? Visibility of the vein. What is visibility of the veins means what? Duplex scan பண்ற visibility of the veins, that means what? You have to see the vein whether it's a superficial vein or deep vein. Suppose it is situated above the fascia, superficial vein. Below the fascia, that is deep vein. Visibility of the vein. The blood flow எப்பயுமே பார்த்து கன்சிடர் பண்ணணும். ஏன்? Whenever you are seeing that B mode, what is B mode? Brightness mode. Brightness mode means you will see the two colors. One is red color or blue color. Any blood away from the heart, that is another red in color.
any blood towards the heart, blue in color. So if you are keeping a probe or duplex probe, color blue in color, blue in color. Suppose the blue color வந்து இப்படி கொஞ்சம் ரெட்டா மாறிட்டு போகுது, அப்படி அர்த்தம் reflex, excellent, reflex. புரியுதா? So you have to check the visibility of the veins, blood flow, then the reflex, then one more thing is important thing is compressibility. The veins are always compressible, and if you giving the pro pressure இப்படி கொடுத்தீங்கன்னா compress ஆகும். pro pressure கொடுத்து vein compress ஆகல, vein குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? clot இருக்குன்னு அர்த்தம். So non compressibility of the veins is the diagnostic feature of deep vein thrombosis. Hello, okay. Is it clear? So the deep vein thrombosis என்ன features இருக்கும்? duplex பண்ணும்போது patient DVT இருந்துச்சுன்னா patient என்ன findings இருக்கும்? non compressibility of the veins, non compressible. So இதுல கேட்பாங்க உங்களுக்கு varicose vein ல கேட்பாங்க what are the things you will see. So visibility of the veins, blood flow and compressibility and reflex. The augmentation reflex, that is a cough impulse பார்க்கிறது. Ask the patient to cough and you have to check whether saphenofemoral junction incompetence present or not. அதுக்காக பார்க்கறதுக்காக reflex பார்க்கணும், compressibility பார்க்கணும், compressibility to rule out deep vein thrombosis or not, blood flow, whether arterial or venous, visibility of the veins, whether superficial veins or deep veins னு பார்க்கறதுக்காக பார்க்கணும். This is the duplex scan. So the investigation here in the deep vein thrombosis, you must do duplex scan. Then if you are confirming that DVT, then no other way, immediately you have to rest and anticoagulants and you have to start the heparin, then 25,000 units, then the warfarin. Okay, you have to bridge the therapy because initially you have to giving IV heparin 25,000 units, there is a loading dose, then followed by 5,000 units QID. Okay. 5,000 units QID இது கொடுத்துட்டு இருப்போம். இது வந்து 3 days கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் you have to start warfarin also. So இது 7 daysல இது க்ளோஸ் பண்ணிடுவோம், இது 3 daysலயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். So 3 to 7 days is a bridging therapy from IV to oral form. Okay, so these things, then the sclerotherapy again, the varicose vein we can see tomorrow, Sunday varicose vein case la paathalam. So sclerotherapy adula varum. And what is sclerotherapy? And you can the sclerotherapy, there are two techniques. One is the Figon's techniques, then another will be the Tessari technique. By injecting only the sclerosing agent into the vein, the complete sclerosis of the vessel wall la nadakum. Idhukku per enadhu Figon's technique. Suppose if you are injecting the foam, that is called Tessari technique. ana idhula padichirpingala idhula namba varicose vein, that is a Tessari technique. Then so the vein eppadi irukno, the vein should be punctured with 23 gauge needle. Take 0.5 ml of sclerosing agent. What sclerosing agent? STDs, sodium tetrahydroxy sulfate, sodium morphate, then ethanolamine oleate and polyetocanol. Then inject pannadukku appuram immediately compress the vein, then the pain will go for sclerosis. The mechanism of sclerotherapy, what? The fibrosis, sterile inflammation, because you are irritating that endothelium idalame. So the sterile and inflammation aanal fibrosis aidum, so the vein will disappear. So sclerotherapy, that means you are inducing the sclerosis, that is you are inducing sterile inflammation. Okay, so sclerosing agents, they will ask in sclerosing agents like another idalame padakalam, idu STDs, sodium morphate and ethanolamine oleate. So எப்பெல்லாம் கொடுக்கணும், the patient is the indication, the uncomplicated perforator incompetence or smaller veins like reticular veins, telangiectasia, then the unfit for these patients. What is the contraindication? The patient should not have DVT because we are injecting the sclerosing agent, endothelial damage, it may produce DVT also. Already patient DVT irunge pannina innu aggravate pannum. So you should not never attempt the sclerotherapy in DVT patients. Then the peripheral arterial disease patient pannakodadu, then the pregnancy patients pannakodadu, then if they are allergic to the sclerosing agents, so those
there are contraindication. Then you can do what is Tessari technique. Tessari technique is nothing but injecting foam. Foam எப்போ foam create பண்ண முடியும்? எப்போ foam create பண்ண முடியும்? liquid plus air. liquid plus air. ஸோ இங்கே ஏர் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்? 4 ml எடுத்துக்கணும். லிக்விடுங்கிறது என்னது? ஸ்க்ளீரோசிங் ஏஜென்ட். ஸோ 1 ml of STDS, sodium tetrahydrosyl sulfate, plus 4 ml of air. You are taking the 2 syringes with cannula. ஸோ 2 syringe காமன் இது போட்டு 2 ஆஸ்பிரேட் பண்ணி 2 மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் 5 ml of foam. ஸோ மேக்ஸிமம் foam you can use is 30 ml. That means you can use 6 ml of STDS you can use. சரியா? ஸோ இவ்வளோ தான் இன்ஜெக்ட் பண்ணோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ணுறனால இது. ஸோ இது இல்லாமல் டேரெக்டாக வெறும் ஸ்க்ளீரோசிங் மட்டும் இன்ஜெக்ட் பண்ணால் தட் இஸ் ஃபிகான்ஸ் டெக்னிக். ஆர் த ஃபோம் கிரியேட் பண்ணி இது பண்ணால் தட் இஸ் கால் டெசாரி டெக்னிக். தென் இது இல்லாமல் யூ கேன் டூ அனதர் டெக்னிக் ஆல்சோ, தட் இஸ் கத்தீட்டர் டைரக்டட் ஸ்க்ளீரோதெரப்பி. யூ கேன் இன்ஜெக்ட் பை கத்தீட்டர் வழியாகவும் யூ கேன் இன்ஜெக்ட் தி ஸ்க்ளீரோதெரப்பி. So the advantages, it's a local simple procedure because we are using only 23 gauge needle. So like IM injection mari use pandrom, so no need of any anesthesia. So what is the disadvantages? Yes, it can produce the DVT. Then there will be a localized skin necrosis, abscess formation, and hyperpigmentation also. Okay. Then the anticoagulants, இது தெரிஞ்சோ தெரியலையோ கண்டிப்பாக they will ask in exam. ஏதாவது ஒரு anticoagulant கொடுத்துருவானுங்க. என்ன டேபிகாட்ரான் ஆர் அந்த காட்ரான் இந்த காட்ரான் கொடுத்துருவாங்க. அது முடிச்சிடக்கூடாது. ஸோ யூ ஷுட் நோ ஜஸ்ட் த மெக்கானிசம் அண்ட் எது அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், வேறு பெருசாக எதுவும் தேவையில்லை. ஸோ ஹெப்பாரின் என்ன உனக்கு என்னென்ன ஆன்டிகோகுலன்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடணும். என்ன ஹெப்பாரின் என்ன பண்ணும்? இன்ஆக்டிவேட்ஸ் த ஃபேக்டர்ஸ் என்னது 2, 10, 12 இதெல்லாம் வரும். அடுத்து வந்து ஹெப்பாரின்ல 2 இருக்கும், லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் அண்ட் அன்ஃப்ராக்ஷனேட்டட் ஹெப்பாரின். அது பார்த்துடலாம். தென் ஃபாண்டாபாரனிக்ஸ் எதனோட மெக்கானிசம்? ஃபாண்டாபாரனிக்ஸ் 10A இன்ஹிபிட்டார் வரும். தென் த்ராம்பின் இன்ஹிபிட்டார்ஸ் எது? டைரக்ட் த்ராம்பின் இன்ஹிபிட்டார்ஸ் என்ன அர்கபாட்ரான் அதெல்லாம் வரும். இன்னொன்று வந்து இன்னொரு 10A இன்ஹிபிட்டார்ஸ் வந்து டேபிகாட்ரான் வரும். ஸோ ரிவராக்ஸ்பின் அதுவும் தே வில் ஆஸ்க் இன் எக்ஸாம். தென் வார்ஃபாரின் கேட்பான். வாட் இஸ் வார்ஃபாரின்? It means the vitamin K synthesis clotting factors 2, 7, 9, 10 இது பண்ணும். Then the difference between the heparin and warfarin, the heparin is a natural one, this is a synthetic one. Then இந்த 2 இருக்கும். இதை நீங்கள் பார்த்துருங்க, இது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். மற்ற இது ஒன்றுக்கு தனித்தனியாக போடலையாப்பா? ஓகே, நான் ஏன்னா அது தனியாக போட சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் இது ரீட் அண்ட் கோப்பா எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஆன்டிகோகுலன்ட்ஸ் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க எல்லாரும். தென் லிம்ஃபெடிமா. அண்ணா வாட் இஸ் லிம்ஃபெடிமா? அண்ணா நீ என்ன எடிமாலாம் தெரியும்? நார்மலாக வீனஸ் எடிமா தெரியும், இந்த லிம்ஃபெடிமா தெரியும். லிம்ஃபெடிமா பற்றி ஏதாவது கிளினிக்கில் ஏதாவது ஒரு பாயிண்ட்? லிம்ஃபெடிமா எதனால் வருது, ஏன் வரும், எப்படி பார்க்கறது, ஏதாவது ஒரு லைன் சொல்லுப்பாங்க. லிம்ஃபெடிமா ஃபைலேரியாசிஸ். இன்னொன்று போஸ்ட் சர்ஜரி, போஸ்ட் மாஸ்டெக்டமி லிம்ஃபெடிமா. எக்ஸலண்ட், குட். போஸ்ட் MRM பேஷண்ட் டெவலப் லிம்ஃபெடிமா. ஓகே, குட். போஸ்ட் இரிடியேஷன் லிம்ஃபெடிமா. குட். செல்லுலைட்டிஸ். ஓகே, செல்லுலைட்டிஸில் ஓகே. தென் how will you differentiate clinically? Pitting and non-pitting. Initially everything is pitting and later only non-pitting. Okay, then okay, the difference between this edema, if there is a sparing of toes clinically. If a toes involved ஆயிருச்சு, toesல edema வந்துச்சுன்னா is always lymphedema. Sparing of the toes, that is venous edema, மற்றதெல்லாம் edema. So the clinically if you are seeing any patient with the edema, entire leg இருக்கும், பட் டோஸ் பார்த்தா நார்மலாக இருக்கும், அப்போ தானே அது வீனஸ் எடிமா. டோஸு வீங்கிருச்சு, அப்போ தானே எடிமா? லிம்ஃபெடிமா. ஓகே, ஸோ லிம்ஃபெடிமா அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் இன் தி கம்பார்ட்மெண்ட். ஸோ தட் இஸ் டிஃபெக்டிவ் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ். ஸோ லிம்ஃப் எப்படி இருக்கும்? ரிச் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ லிம்ஃபெடிமா கிளாசிஃபிகேஷன் வெரி சிம்பிள். அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன எந்த பேஜ்?
275 பார்க்கறது கொஞ்சம் டஃப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் வெரி ஈஸி. அது ஒன்றும் இது பண்ண தேவையில்லை, ரொம்ப ஈஸி. That is Kinmoth classification for lymphedema. There are 3 type of lymphedema இருக்கு. One is tertiary, okay, the primary lymphedema, tertiary the secondary lymphedema, then another one will be the tertiary lymphedema also, tertiary lymphedema also. Okay, so the primary la irukla, the primary it's due to the familial or syndromic without any identifiable lymphatic disease. சரி, இதில் தான் the primary secondary tertiary வரும், சொல்கிறேன். ஸோ the primary lymphedema is due to எதனால என்ன, எதர் எனி நோ ஐடென்டிஃபைபிள் lymphatic disease. இதில் ஒரு 3 இருக்கு. ஒன்று lymphedema congenita, lymphedema precox, then lymphedema tarda. lymphedema precoxனா என்ன இருக்கும், is otherwise called Milroy's disease. Milroy's disease. Then lymphedema precox is otherwise called Meeks syndrome. சரியா? Then another one will be the lymphedema tarda, that is so நீயே சொல்லிடலாம் என்ன, lymphedema the congenita அப்படின்னா என்னது, less than 2 years. So the precox is the puberty age group, so 2 to 35 years. So more than 35 years வந்துச்சுன்னா lymphedema tarda. ஸோ இது இல்லாமல் இது செகண்டரினா என்னது, எனி if there is a due to definitive cause இது இருந்துச்சுன்னா that is called secondary lymphedema. ஸோ the primary lymphedema அதில் தான் 3 இருக்கும், the Milroy's disease, then Meeks syndrome, then lymphedema tarda. சரியா? ஸோ இதே they will ask Milroy's disease அப்படிங்கிற தனி 5 mark கொஸ்டினில் கேட்பான். What is Milroy's disease? Milroy's disease nothing but நீ எழுத வேண்டிதான் என்ன, each one teach one, டக்குன்னு சொல்லு. Milroy's disease is a lymphedema, it's the primary lymphedema, there are no identifiable causes, is syndromic associated with, the common in the pediatric age less than 2 years அப்படின்னு சொல்லிட்டு மீதி அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதெல்லாமே லிம்ஃபான்ஜியோகிராம் பண்ணோம். அதுக்கப்புறம் there will be a drugs you can give, then also you can give surgeries அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லாம் எழுதிட்டு வந்தோம். சரியா? then Meeks syndrome also. So there are causes for lymphedema என்னது, trauma, surgery, the filariasis, elephantiasis, TB, syphilis, fungal bacterial infection, post irradiation, post surgery, all these things produce a lymphedema, that is a secondary lymphedema. So primary lymphedema தான் 3 இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். What is the classification called? Kinmoth classification. What is the 3 types of primary lymphedema? Milroy's disease, then precox, tarda. Okay, so the investigation is very simple, and lymphangiography அவ்வளோதான். அடுத்து டேரெக்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன், என்னது, ஃபைலேரியாசிஸ் பார்க்குறது. ஃபைலேரியாஸ்க்கு என்ன இன்வெஸ்டிகேஷன், பெரிஃபரல் ஸ்மியர் என்ன, யூ ஹேவ் டு டேக் நைட் பிளட் ஸ்மியர், 10 PM பிளட் ஸ்மியர். ஸோ பெரிஃபரல் ஸ்மியர் எடுத்துக்கணும். தென் லிம்ஃபெடிமா எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக யூ கேன் செக் தி MRI ஸ்கேன் ஆல்சோ. ஸோ லிம்ஃபெடிமா பேஷண்ட்டு there will be no good results, there will be no definitive treatment. So better you can go for another conservative management. Like enna pannalam, you can give if you are seeing any patient with lymphedema, what we are doing, and directly we are thinking that it's the filariasis. Whether result varudha illiyo, the most common cause for lymphedema in adult and another mostly the filariasis are. So you have to start treatment for filariasis. What is the treatment for filariasis? DEC, diethyl carbamazole. சரியா? So you have to start diethyl carbamazole, that is 100 mg TDS for 3 weeks, and settle ஆகலன்னா you have to give lifelong daily ஒரு டேப்லெட்டாக கொடுத்துட்டே வர வேண்டியதான். சரியா? Then என்னென்ன பண்ணலாம், the conservative elevation of limb, then exercise, grip bandage, then the excessive fluid accumulation இருக்கும், so you can give diuretics also. சரியா? இதெல்லாமே பண்ணலாம். Then ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா திக்கண்டாக வந்துடும்ல, skin thickened or bulky thickened, so the patient will develop multiple cutaneous ulcers also. So you should give antifungal and skin care, so zinc ointment, topical steroids, all those things you can give. So topical antifungal, topical steroids, keratolytic with salicylic acid, this is called Whitfield ointment, then antibiotics எல்லாமே கொடுக்கலாம். சரியா? So there are 2 types of surgery, if at all.
சர்ஜரி வந்து சரியாக வராது. ஒன்று என்டையர், இப்போ இதெல்லாம் இருக்குது, என்டையர் லிம் இருக்குது, என்ன என்டையர் லிம் நார்மல் லிம். பட் இந்த பேஷண்ட்க்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்க எலிஃபேண்டியாசிஸ் என்ன இது ஃபுல்லாக வந்து எக்ஸசிவாக இருக்குது. எலிஃபேண்டியாசிஸ் இப்படி இருக்குது. ஸோ யூ கேன் ரிமூவ் திஸ் என்டையர் ஸ்கின் அண்ட் சப்குட்டேனியஸ் டிஷ்யூ. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன இந்த ரா ஏரியாவுக்கு என்ன பண்ணலாம்? யூ கேன் பிளேஸ் அ கிராஃப்ட். You can place a graft. That is, they are excising the entire the skin. But இது வந்து ப்ராமிசிங் ரிசல்ட் வருமானா வராது. That's why they are doing the two types of surgery, that is nodovenous or lymphovenous shunt. Lymphovenous shunt. What is nodovenous? இங்க மேல படம் இருக்கும் பாரு, nodovenous shunt. Nodovenous shuntனா என்னது? இங்க அல்டிமேட்டா என்னது? லிம்ஃப் போயிட்டு ட்ரெயின் ஆகணும். Lymphatic, there should be no lymphatic occlusion. So you have to somehow you have to manage that the lymphatic fluid will drain into the venous system. சரியா? ஸோ அதனால தான் நான் என்னென்ன பண்ணுறேன், இந்த இதெல்லாம் பண்ணுறேன். என்னது? எய்தர் நோடு, ஏன்னா லிம்ஃப் நோடு தானே லிம்ஃபாட்டிக் சேனல் போகும், லிம்ஃப் நோடில் போகும், அதுலேருந்து தான் லாஸ்ட்டில் போயிட்டு ஒவ்வொரு லிம்ஃபாட்டிக் சேனலாக ஃபார்ம் ஆகிட்டு இங்கே போய் வெயினில் ட்ரெயின் ஆகும். பட் இங்கே பிளாக் ஆகி கிடக்குது. ஸோ யார் diverting the lymph to venous system directா. So either you can do node venous connect பண்ணலாம், or lymphatic vessel venous connect பண்ணலாம். புரியுதா? ஸோ நோடு இருக்கு, இந்த நோடோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ளூயிட் எல்லாமே இதுக்குள்ள உள்ள போயிடும். ஆர் யூ கேன் டூ திஸ் லிம்ஃபாட்டிக் வெசல்ஸையும் வெயினோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ தட் ப்ரொசீஜர் இஸ் கால்ட் என்னது? ரெண்டு இதுதான். ஒன்று வந்து நோடோ வீனஸ் ப்ரொசீஜர் ஆர் லிம்போவீனஸ் ப்ரொசீஜர், ஆர் யூ கேன் டூ ஒமண்டோபிளாஸ்டி ஆல்சோ. ஒய் ஒமண்டோபிளாஸ்டி? என்ன ஜஸ்ட் ட்ராக் மாதிரி வச்சுட்டு நீ ஒமண்டோபிளாஸ்டி வச்சிடற. ஒமண்டோபிளாஸ்டி பண்ணிட்டீங்கன்னா நாகும் will absorb all the இந்த fluids, because omentum contains rich lymphatic channels, so it will absorb all the lymphatic fluids எல்லாமே. ஸோ யார் கிரேட்டர் ஒமெண்டத்தை அப்படியே கட் பண்ணி அப்படியே ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இந்த தை கொண்டு வந்து வச்சிருவாங்க. Western, it will absorb all the fluids. So omentoplasty also one of the treatment. So இந்த எக்ஸசைஸ் பண்றோம்ல, இது எக்ஸசைஸ் பண்றதுக்கு பேர் தான் இந்த ஆபரேஷன், the Charles Homans operation. So just try the name, that's enough. I will show the picture also. Then the இதுல ஒரு pathophysiology இருக்கும். This is the pathophysiology of the lymphedema. So it's very simple. Filarial lymphangitis. So any filarial infection, the patient will go for first on the inflammation of the lymphatic channels. Inflammation of lymphatic channels நினைச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ lymphatic channels ரொம்ப தின்னாதான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. If there is any inflammation of the lymphangitis, then the channels will be blocked. அவ்வளோதான். So once lymphangitis occurs, then it goes for lymphatic obstruction. So இங்க இதெல்லாமே lymph stasis நடக்கும். So it aggravates the recurrent lymphangitis. ஸோ என்னது மீதி எல்லாமே இதுலேருந்து எல்லாம் வெளில வந்துடும். ஸோ லிம்ப் ஃப்ளூயிட்ல என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக தேர் வில் பி எக்ஸ்ட்ராவசேஷன் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸ்ட்ராவசேஷன் மாதிரி நடக்க ஆரம்பிச்சுன்னா எடிமா வர ஆரம்பிச்சிடும். தட் எடிமா இனிஷியலி தி பிட்டிங் அந்த லேட்டர் ஆல் த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே திக்காக மாறிடும் அண்ட் ஆல்சோ இன்ஃபெக்ட் ஆகிடும். இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா நான் பிட்டிங் எடிமாவும் மாறிடும். ஸோ தீஸ் ஆல் த சேஞ்சஸ் வில் ஹேப்பன். ஸோ த சேம் இதே தான் அந்த லிம்ஃபாட்டிக் ஏப்ளேஷியா ஆர் ஹைப்போப்ளேஷியா ஆர் த ஆபில்ட்ரேஷன் ஆஃப் இது. ஸோ லிம்ஃபாட்டிக் நம்ம சர்ஜரி எல்லாம் பண்ணுறோம்ல, சர்ஜரி எல்லாம் பண்ணி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது அல்டிமேட்டாக என்ன நடக்கும்? லிம்ஃபாட்டிக் அப்ஸ்ட்ரக்ஷன். அதனால என்னது? டிஸ்டல் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டிஸ்டென்ஷன், லிம்ப் ஸ்டேசிஸ், தென் த அக்குமுலேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் க்ரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அது உள்ளே அக்குமுலேட் ஆகும். பாக்டீரியா சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான், சேர்ந்து இட் வில் ப்ரொடியூஸ் எ டெர்மல் ஃபைப்ரோசிஸ். அதனால திக்கன் ஸ்கின்னாக இருக்கும். டெர்மல் திக்கனிங் and proliferation. So அது அப்படியே பார்க்க பார்த்தீங்கன்னா எலிஃபேண்டியாசிஸ், there will be a proliferation of subcutaneous tissue and the dermal skin. So because of this the accumulation of the proteins, all those things, it will produce the growth factors. Because of these growth factors, there will be a subdermal fibrosis, then dermal thickening. இதெல்லாம் நடக்கிறனால அப்படியே பெருசாயிட்டே போகும். That is called lymphedema. Always it's a non-pitting edema. Initially only the pitting edema, later is non-pitting edema. So this is a grading of lymphedema. The grading of lymphedema is nothing but edema pitting. இது ரெண்டும் pitting edema. Grade 3, grade 4 another ரெண்டு non-pitting edema. So the edema pitting, the completely relieved on rest and on elevation, no skin changes. Almost normal தான் இருப்பாங்க. edema இருக்கும், காலை தூக்குனா இதெல்லாமே ஏதாச்சுன்னா
ஃபுல்லாக செட்டில் ஆகிடும். இது என்னது பார்ஷியலி ரிலீவ்ட் ஆன் ரெஸ்ட் பட் நோ ஸ்கின் சேஞ்சஸ். இது எப்படி இருக்கும்? இதில் இது ரெண்டுலேயும் என்னது இருக்கும்? நோ ஸ்கின் சேஞ்சஸ். இது என்னது? ஸ்கின் சேஞ்சஸ் வந்துடும். பட் இது வந்து என்னது? வெறும் சப்குட்டேனியஸ் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். இந்த எலிஃபேண்டியாசிஸ், லிம்போரியா, இன்ஃபெக்ஷன் ஆர் இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். வந்துச்சுன்னா தட் இஸ் கிரேட் ஃபோம். ஓகே.